ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே சரணம். திருக்கோளூர் பெண்பிள்ளை கூறிய 10வது வாக்கியம். முதலடியை பெற்றேனோ அகலிகையைப் போலே. கௌதம முனிவரின் மனைவி அகலிகை இந்திரனின் தீய செயலால் முனிவரால் சபிக்கப்பட்டு கல்லாய் கிடந்தாள். ஸ்ரீராமபிரான் விஸ்வாமித்திரரின் வேள்வி முடித்து மிதிலைக்குச் செல்கையில் ஸ்ரீராமன் பாத தூளிப்பட கல் உருவம் நீங்கி பெண்ணுரு பெற்று ஸ்ரீராமனை பணிந்தாள். உலகளந்த பெருமானின் திருவடி சம்பந்தம் பெற்றேனோ என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை அகலியைப் போலே முதலடியை பெற்றேனோ என்கிறாள். திருக்கோளூர் பெண் பிள்ளை கூறிய 11வது வாக்கியம். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளைப் போலே. ஆண்டாள் பெரியாழ்வார் திருமகள். திருத்துழாய் பிறக்கும் போதே மனம் பரப்புவது போல ஆண்டாள் நாச்சியாரும் இளமை முதலே எம்பெருமான் பக்கம் இணையில்லா பக்தி கொண்டாள். மானிடரைப் போல வாழ்கில்லேன் என்று உறுதியுடன் அரங்கனுக்கே ஆட்பட்டாள். பிற ஆழ்வார்களை விட பிஞ்சாய் பழுத்தாள் ஆண்டாள். இப்படி இளமையிலேயே ஆண்டாளைப் போலே பிஞ்சாய் பழுத்தேனோ என்கிறாள் திருக்கோளூர் பெண் பிள்ளை. திருக்கோளூர் பெண் பிள்ளை கூறிய 12வது வாக்கியம். எம்பெருமான் என்றேனோ பட்டர்பிரானைப் போலே. திருவள்ளிபுத்தூர் பட்டர்பிரான் மதுரை நகரில் திருமாலை தெய்வம் என நாட்டி கிளையறுத்தார். எம்பெருமானே பெரியாழ்வார் முன் தோன்றி பாராட்டினார். எம்பெருமானின் திருமேனி கண்டதும் பொங்கும் பரிவாலே பல்லாண்டு பாடி அருளினார். அதனால் பெரியாழ்வார் எனும் திருநாமமும் பெற்றார். இவர் தமது பாசுரத்தில் என்னால் எம்பெருமான் உன் தனக்கடியோமென்று எழுத்துப்பட்ட அந்நாளே அடியோங்கள் அடிக்குடில் வீடு பெற்று உய்ந்தது என்கிறார். பல பாசுரங்களில் திருமாலை எம்பெருமான் என்கிறார். இப்படி பரம்பொருளை பாராட்டினேனோ என்று திருக்கோளூர் பெண் பிள்ளை பட்டர்பிரானைப் போல எம்பெருமான் என்றேனோ என்கிறாள். ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே சரணம்.